ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 9th சோஷியல் புக்கு. இதில் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன படிக்கணும்னு மட்டும் சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க வாங்க நம்ம பார்க்கலாம். இது வந்து எந்த வாட்டி உள்ள திருத்திய பதிப்புனா 2022. ஆனால் அதுக்கு பிறகு 2023 கண்டிப்பாக திருத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் உள்ள பேஜ் நம்பர் படி தான் நான் சொல்லுவேன். நான் உள்ளேயும் காமிக்கிறேன் இதுன்னு. ஃபஸ்ட்டு லெசனில் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும், இதில் வரலாற்றுக்கு முந்தைய காலம். அப்படின்னா நீங்கள் பேஜ் நம்பர் 3 இந்த தொல்பழங்காலம் 1.3 இருக்குல்ல, இதுலேருந்து தொடங்கி. ஆனால் இது நமக்கு சிலபஸில் கிடையாது, ஆனால் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன ரீட் பண்ணி எந்தெந்த இடத்துல அந்த பழங்காலம் சம்மந்தமாக என்னென்ன கிடச்சிருக்கு, முக்கியமாக தமிழ்நாட்டில் வரும் பார்த்தீங்களா. இப்போ இங்கே இடைப்பழங்கற்காலத்தில் உங்களுக்கு இதில் தெரியலைன்னு நினைக்கிறேன். இடைப்பழங்கற்கால பண்பாட்டில் வந்து புதுப்பட்டி, சீவரக்கோட்டை, இந்த தஞ்சாவூர், அரியலூர் இங்கெல்லாம் கிடச்சிருக்கும். அதெல்லாம் என்னென்ன கிடச்சிருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும். அவ்வளோதான் ஃபஸ்ட் லெசனில். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக சும்மா ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த எக்ஸாம் எழுதணும், எனக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க வேணால் இதை விட்டுருக்கோங்க, மற்றவங்களாம் படிச்சுக்கோங்க. அடுத்த பண்டைய நாகரிகங்களில் நமக்கு தெரியும். பண்டைய நாகரிகங்களில் சீன நாகரிகம், மெசப்படோமிய நாகரிகம், ஒவ்வொரு நாகரிகமும் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பேஜ் நம்பர் 27லேருந்து 31, அதாவது முக்கியமாக படிக்க வேண்டியது நம்ம சிந்துவெளி நாகரிகம் இருக்கும், சிந்து சமவெளி நாகரிகம். இதை ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடணும். இது கண்டிப்பாக படிக்கணும், ஏன்னா இது நமக்கு சிலபஸில் இருக்குது. இப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 6th இருக்குது. 6th தாண்டி இந்த 9th புக்கில் இந்த இடத்துல இருக்குது. இதே மாதிரி 11th புக்கில் இருக்குது. 11th எத்திக்ஸில் ஒரு லெசனாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்த 3வது லெசன் வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த லெசன் வந்து ஃபுல்லாக படித்தே தீரணும். நல்லா படிங்க, ஏன்னா இந்த லெசன்லேருந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. அதனால் இந்த லெசன் நல்லா தரவாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லெசன் 4வது லெசனில் அறிவு மறுமலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும். இந்த லெசனில் 59வது பேஜ் நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவின் இரும்பு தொழில்நுட்பம் ஏற்படுத்திய தாக்கம். அதுலேருந்து சமணம் எப்படி வந்துச்சு, பௌத்தம் எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் அசீவிகம் எப்படி வந்துச்சு, அடுத்த லாஸ்ட்டாக மகதம், மௌரியர்கள், இதை பற்றி பேசி முடிச்சிருக்காங்க. அதனால் இதுவும் நமக்கு சிலபஸில் கிடையாது, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக என்னென்னு ஒரு வாட்டி ரீட் பண்ணியாச்சும் இதை விட்டுருக்கணும். அதுக்கு அடுத்த லெசன் என்னன்னு பார்த்தோன்னா இடைக்காலத்தில் ஒரே ஒரு பேஜ் தான். அது வந்து 90ஆம் பேஜில் என்கிட்ட இருக்குது. உங்கள் புக்கில் எத்தனாவது பேஜுன்னு தெரியலை, பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஒன்று மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் அந்த ஹூனாஸை யார் வந்து இது பண்ணா, அடுத்த பாரசீகத்தோட சாளுக்கியர்களுக்கு என்ன உறவு இருந்திருக்குன்னு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த லெசன் வந்து இடைக்கால இந்தியாவில் வந்து அரசும் சமூகமும். கண்டிப்பாக இந்த 7th லெசன் ஃபுல்லாக படிக்கணும். ஆல்ரெடி நம்ம எல்லா இடத்துலையும் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை தான் ரொம்ப தொகுத்து கொடுத்துருப்பாங்க. விஜயநகரத்தில் என்ன அரசு எப்படி இருந்திருக்கு, அடுத்த வந்து முகலாயர்கள் எப்படி இருந்திருக்காங்க, டெல்லி சுல்தானியம் எப்படி இருந்திருக்கு, சேரர் எப்படி இருந்திருக்காங்க, சோழர் எப்படி இருந்திருக்காங்க, அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த லெசன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நவீன யுகத்தின் தொடக்கத்தில் ஒரே ஒரு பேஜு 118. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐரோப்பிய நவீன கால விடியலின் போது இந்தியாவில் பேர் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை கொஞ்சம் நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கணும். இந்த பாக்ஸு தான். இதுக்கு அடுத்த வந்து தொழில் புரட்சியிலே ஒரே ஒரு பேஜ் நம்பர் 148. அந்த கண்டென்ட்டையும் நம்ம சும்மா பார்த்து வச்சுக்கணும். 148 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவின் தொழில் புரட்சியின் தாக்கம்னு கரெக்டாக ஒரு 1/2 பேஜ் தாங்க இருக்குது. அதனால் இதை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கண்டுபிடிப்பை வந்து நம்ம ஷார்ட்கட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். மொத்தமாக படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது நம்ம படித்து வச்சுருப்போம், ஏன்னா ஆப்ஷனில் தானே கேட்க போகிறாங்க. அதனால் இதையும் நம்ம படிச்சுருவோம். அடுத்த பார்த்தோன்னா ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம். இதில் 158 இருந்து 163வது பேஜ் நம்பர் வரை நம்ம பார்க்கணும். அதில் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவோட காலனி ஆதிக்கத்தில் இந்த டச்சு, டேனிஷ், ஆங்கிலேயர், ஃப்ரெஞ்சு இவங்க எல்லாம் வந்தாங்கல்ல, அதுலேருந்து நம்மளோட தொழில்துறை எப்படி ஆச்சு, வணிக மூலதன காலம், நிதி மூலதன காலம், இதை பற்றி தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சும்மா இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜ் தான் இருக்குது. அதனால நம்ம 9th புக்கில் வந்து இவ்வளோ படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம இதிலே ஒரு 2-3 கொஷின் எதிர்பார்க்கலாம். ஆனால் இது வந்து இதில் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இந்த 3வது லெசன் மட்டும்தான் நமக்கு இதில் புதுசாக பார்க்குறது இருக்கும். வேறு எல்லாமே வேறு இடத்துல லெசனோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால்
இந்த 3வது லெசன் வந்து யூனிட் 8 சம்மந்தமானது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஒரு வாட்டி ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. வேறு எல்லாம் வந்து நான் சொன்னதை மட்டும் ஒரு வாட்டி ரீட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா 9th ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ தான் நமக்கு படிக்க வேண்டியது இருக்குது.